26/5/2024 திருவள்ளுவர் ஆண்டு 2055 வைகாசி 11ஆம் நாள் துறைசார் வளர்ச்சியாண்டு 2024 உழைப்பின் மகத்துவம் ஊக்குவிப்பு மாதமான மே மாதம் அதில் இணைந்திருக்கின்றோம். நேரலையில் பெற்றோரை தெய்வம் என்றவர்களுடன் இங்கே பலர் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை இணைத்து இங்கே உள்ளோம். இன்றைய குரல் இனம் போன்று இனமல்லா கேண்மை மகளிர் மனம் போல வேறுபடும் என்ற குரலுடனும் இன்றைய பழமொழி மிதித்தாரை கடியாத பாம்பு உண்டோ என்ற பழமொழியுடன் இன்றைய பெற்றோரை தெய்வம் இணைய உங்களுடன் காத்திருக்கிறது. உற்சாகமான வணக்கம். இன்றைய முதல் வரிகளை எங்களுடைய முதல் வரிகள் என்னவென்றால், இன்று பெற்றோருடன் நீங்கள் இணைந்து எடுத்த குடும்ப நிழல் படம் ஃபேமிலி போட்டோ பற்றி இதை எடுத்த நாளில் அன்றைய நினைவுகள் பற்றி இங்கே பல உறவுகள் இணைத்திருக்கிறீர்கள். இன்று நேரலையில் பல வாரமாக தொடர்ந்து வரும் விவேகானந்தன் அவர்கள் நேரலையில் தோன்றி தனது முதலாவது வரியை எனக்கு காத்திருக்கிறார். உற்சாகமாய் அவரை வரவேற்றுக் கொள்கிறோம். உற்சாகமான வணக்கம் விவேகானந்தன் அவர்களுக்கு. உங்களுடைய முதல் வரிகளை உங்கள் குரலில் கேட்க ஆவலர். வணக்கம். வாங்க. அதாவது நான் எழுதியிருக்கதை இப்படித்தான் எழுதியிருக்கிறேன். அப்போதெல்லாம் இன்று போல் அல்ல. எங்கள் வீட்டில் ஒரு நிழற்பட கருவி, அது அண்ணனுக்கு சொந்தம், யாரும் தொடக்கூடாது. அதற்குள் சுருள் வாங்கி போட ஒரு தனி செலவு. அப்படி படம் எடுத்தாலும் எப்படி இருக்கும் என அறிய முடியாத காலம். அன்றைய நாட்களில் ஆக குறைந்தது கருப்பு வெள்ளையில் 16 படங்களை எடுக்கக்கூடிய சூழல் இருந்தது. ஆயினும் எல்லாவற்றையும் ஒரே நாளில் எடுக்க மாட்டார். அப்படி எடுத்தாலும் அதை ஸ்டூடியோவில் கொடுத்து கழுவித்தான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை. படம் சரியாக அமையாவிடில் அது ஒரு கவலை. அப்படி அம்மா அப்பாவுடன் எடுக்கப்பட்ட படங்களில் 1-2 படங்கள் இன்னும் அண்ணாவிடம் இருக்கிறது. அதுக்கு இன்னொரு விஷயம்னா, அண்ணா கொழும்புல தான் இருக்காரு. இந்த படங்கள் என்னிடம் இல்லை. காலம் உருண்டோடித்தது. இப்போ அந்த நிலைமை தலைகீழா போச்சுன்னு நான் எழுதிருக்கிறேன். இதுதான் என்னோட வழக்கம். மிக்க நன்றி. உங்களுடைய வரிகளுக்கு ஆரம்ப காலத்தில் பல வாரமாக இணைந்து தொடர்வீங்கள் என்று நேரிலையில் வந்து உங்களுடைய குரலிலேயே உங்களுடைய வரிகளை படிப்பது மிக சிறப்பு. இப்போ அடுத்தடுத்து நாங்கள் ஒவ்வொருத்தராக வாசிப்போம். நிறையும் வரை காத்திருந்து எங்களையும் வாழ்த்தி செல்லுங்கள் என்று உங்களை கேட்டபடி காட்சியோடு வந்த உங்களுக்கு இந்நேரம் மீண்டும் நன்றி கூறி இப்போ அடுத்த வரிகளை இங்கே தர